நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. அனைவருக்கும் வணக்கம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னா என்னங்க ஸ்பெஷல்? ஜல்லிக்கட்டு. தீபாவளினா பட்டாசு, ரம்ஜான்னா பிரியாணி. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சினிமா தான். போன வாரம் பாலிவுட்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம இந்த வாரம் அமெரிக்கா டாக்கீஸ்ல பார்க்க போறோம். வெல்கம் டு அமெரிக்கா டாக்கீஸ். இந்த வாரம் அமெரிக்கா டாக்கீஸ்ல நம்ம முதல்ல பார்க்க போறது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பைரவா பத்தி தான். அந்த படத்துல விஜய் சொல்ற மாதிரி நீ என்ன அவ்வளவு பெரிய வசூல் மன்னனா அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற டயலாக் தான் அந்த மாதிரி அவர் வசூல் மன்னன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸே வந்து 1.5 கோடியை தாண்டிடுச்சான் நிறைய ஊர்கள்ல. சோ விஜய்க்கு வாழ்த்துக்கள். இந்த பைரவா படம் வந்து அவரோட ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல மசாலா மூவியா இருந்ததுனாங்க சொல்லணும். அடுத்தது நம்ம கௌதம் மேனன் வந்து என்னை நோக்கி பாய்ந்தோட அவரோட படப்பிடிப்புலாம் முடிச்சுட்டு நம்ம விக்ரமோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டாருந்தாங்க சொல்லணும். துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படத்துல நம்ம விக்ரம வச்சு எடுக்கிறாரு. போஸ்டர் டீசர் பார்க்கும் போதே செம்மையா எக்ஸைட்மெண்ட்டை கலப்பி விட்டுருக்காங்க. விக்ரம் பார்க்கறதுக்கே செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆகஸ்ட்ல வர ரிலீஸ் ஆக போகுதுங்கிறாங்க. சோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவு தர மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிம்பு பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் நான் ரியல் லைஃப்லயும் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. மௌன போராட்டம் அவர் வீட்டு முன்னாடியே நடத்தி நிறைய பேரோட ஆதரவை சம்பாதிச்சிருக்காரு. சோ சிம்புக்கு அமெரிக்கா டீம் சார்பா வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ற நம்ம இயக்குனர் அமீர் வந்து ஜல்லிக்கட்டை மையமா வச்சு ஆர்யா வச்சு சந்தன தேவன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் போன வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர். நம்ம வைரமுத்துவோட வீர வரிகள்ல அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு ஒரு பாடல அவரோட ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நடுவுல நம்ம ஆர்யா வேற ட்விட்டர்ல வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு போட்டு பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஆதரவு தரேன்னு வர சொல்லியிருக்காரு. எது எப்படியோங்க இந்த டைம்ல இதை ரிலீஸ் பண்ணனால மக்கள் கிட்ட இருந்து செமையான வரவேற்பு கிடைச்சிருக்கு. நம்ம தர்மதுரை டீம் வந்து ரஜினிகாந்த் போய் பாத்துருக்காங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? இப்பெல்லாம் படம் 2 வாரம் தியேட்டர்ல ஓடினாலே பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆன நம்ம விஜய் சேதுபதியோட தர்மதுரை படம் 100 நாள் ஓடி இருக்குங்க. அதனால நம்ம ரஜினிகாந்த் அவரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் பிலிம் அவார்டு வேற வாங்கியிருக்கு. தர்மதுரை டீமுக்கு அமெரிக்கா டீம் சார்பா வாழ்த்துக்கள். நம்ம சென்னையில இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குங்க. உலக படங்களை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு கொண்டு போய் காட்டுற ஒரு நல்ல முயற்சி தாங்க சொல்லணும். வாழ்த்துக்கள். போன வாரம் பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா நம்ம கேஜே யேசுதாஸ் அவர்களோட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா ஸ்பெஷல் இருக்குங்க. ஏன்னா நம்ம எஸ்பிபி அவர் வந்து ஃபேமிலியோட போய் கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே பெருமையான விஷயம் அண்ட் கத்துக்க வேண்டிய விஷயம் கூட. அவரோட சேர்த்து போன வாரம் செலிபிரிட்டிஸ் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் நம்ம அமெரிக்கா டீம் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் வந்து பாகுபலி பார்க்கவா முடிச்சுட்டு இப்ப அடுத்தது மகாபாரதம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட வந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் வந்து மகாபாரதம்ங்கிற இதிகாசத்தை எல்லாம் படமாக்கினாங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வரணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. அடுத்தது நம்ம தல அஜித் வந்து அவரோட 57வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த படத்தை பத்தி ஒரு நியூஸும் வெளியில வர மாட்டேங்குது. ரொம்ப ரகசியமா தான் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அனிருத் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிற படம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பை வந்து கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. ஜல்லிக்கட்டு இல்லாத பொங்கல் எப்படியோ அப்படிதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதும். சோ மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒன்று நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Banu, signing off from the America channel. டாடா பாய், நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.